வணக்கம் மகாஜனங்களே, என்னோட பேர் யஷ். உங்கள் அனைவரையும் அன்புடன் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். ஜூலை 7 சண்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் டிவில நீயானா ஷோ போட்டாங்க. அந்த ஷோல அன்னைக்கான கான்செப்ட் பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை காரணமா வேலைக்கு போற பெண்கள் அவங்களுடைய கஷ்டங்களை பத்தி பேசியிருந்தாங்க. சரியா? சோ அதுல ஒரு அம்மா சொன்னாங்க, காலையில 7:30 மணிக்கு அவங்க ஒர்க்கு கிளம்புனாங்கன்னா நெக்ஸ்ட் டே 4 o'clock, அதாவது ஏர்லி மார்னிங் 4 o'clock தான் வீட்டுக்கு வருவாங்களாம். டெலிவரி ஒர்க்கு தான். ஸோ அந்த லெவலுக்கு நைட்டு பகல்னு பார்க்காம அவங்க வேலை செஞ்சா மட்டும்தான் ஃபேமிலி ரன் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ ஒரு பழைய பிரச்சனையை பத்தி நான் இப்போ பேசுறதுக்கு ரீசன் அந்த நியரான எபிசோடு தான். அந்த பிரச்சனை என்ன அப்படின்றத இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நைட் டைம் பொண்ணுங்களுக்கு சேஃப் இல்ல, 8 மணிக்கு மேல பொண்ணுங்க வெளியில போக கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்றாப்ல நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் ஏஜே பைரவ். இதுக்கு நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பொண்ணுங்களே அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல போய் ஒரு பொண்ணா இவர் சொல்றத நான் ஏத்துக்கிறேன், இவர் பொண்ணுங்களோட சேஃப்டிக்காக சொல்றாரு, ஒரு அப்பா பொண்ணுக்கு பண்ற அட்வைஸ் தானே இது அப்படின்ற மாதிரி நிறைய விதமா சொன்னாங்க. இதை அப்போஸ் பண்றவங்க எல்லாரும் பொண்ணுங்களுக்கு நைட்ல மட்டும் தான் பிரச்சனை நடக்குதா, பகலையும் தான் நடக்குது, இன்னும் எத்தனை நாளைக்கு பொண்ணுங்களே கட்டுப்படுத்துவீங்க, தப்பா நடந்துக்க கூடாதுன்னு பசங்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை பார்த்த அந்த இன்ஃபுளுசர் கம்முன்னு போயிருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்ற பேர் வழியில இன்னொரு ரீல் போட்டாரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் அப்போஸ் பண்றாங்க இல்லையா, இவங்க யாராச்சும் நாளைக்கு என் பொண்ணு ஒருவேளை 8 மணிக்கு மேல வெளியில போய் அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு பொறுப்பேற்றுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல கம்பி கட்டும் கதைகள்னு ஒரு பெரிய இன்ஸ்டாகிராம் பேஜ், அவரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணாரு. இந்த பையன் சொல்றது கரெக்ட் தான், ஒரு அப்பனா ஃபர்ஸ்ட் நான் என் பொண்ணை பாதுகாக்க தான் பார்ப்பேன், அப்புறம் தான் மீதி விஷயத்தை பத்தி யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இந்த மேட்டர்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராப்ளமுக்கு ஒரு முக்கியமான சைடு இருக்கு. அந்த முக்கியமான சைடை பத்தி யாராச்சும் பேசுவாங்க தான் நானும் இத்தனை நாளா பார்த்துட்டு இருந்தேன். பட் இதை பத்தி பேசின பெரிய பெரிய யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஃபுளுசர்ஸ் ஆகட்டும், இல்ல சின்ன யூடியூபர்ஸ் ஆகட்டும், எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் பேசின எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி மேலோட்டமா தான் அதை பத்தி பேசியிருந்தாங்களே தவிர அந்த முக்கியமான சைடை பத்தி டீப்பா யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணல. அண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாதனாலேயே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையோடைய ரியாலிட்டி என்னன்னே தெரியல. ஏஜே பைரவுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதை அவர் ஒரு சஜஷனா கொடுக்குறாரு, அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்க. முதல் மேட்ரு, இதைத்தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் அந்த வீடியோல தெரியுதே தவிர இது என்னுடைய சஜஷன் அப்படின்னு சொல்லி அவர் எந்த இடத்துலயும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, எந்த இடத்துலயும் கன்வே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓகேவா? அப்படியே இது அவருடைய தனிப்பட்ட கருத்தா இருந்தாலும் இது அவருடைய பெர்ஸ்பெக்டிவா அப்படின்னு புரிஞ்சுக்கிற மைண்ட் செட்டும் பாக்குற ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காதுல்ல. அதை புரிஞ்சிக்க முடியாத ஆடியன்ஸ் பாக்குறப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, அப்போ இதுதான் வழி போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதையே சொல்யூஷனா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்களா? அப்படி பயன்படுத்தினா அது கண்டிப்பா ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் தானே. அண்ட் ரெண்டாவது, என் பொண்ணை பாதுகாக்கத்தானே நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியோ, இல்லை என் பொண்ணுக்கு நாளைக்கு தான் ஆச்சுன்னா இவங்க பொறுப்பேற்றுப்பாங்களா அப்படின்ற மாதிரியோ உங்க தனிப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றதுக்கு இது உங்களுக்கோ இல்லை எங்கேயோ இருக்கிற யாரோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கும் நடக்கிற ப்ராப்ளம் இல்லை. இந்த சமூகத்துல ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வரணும்னு முயற்சி பண்றீங்கன்னா அப்போ எல்லா தரப்பு மக்களுக்கும் என்ன பதில் கரெக்டா இருக்குமோ அதானே நீங்க சொல்லணும். அதை விட்டுட்டு என் பொண்ணை பாதுகாக்க தான் நான் ஃபர்ஸ்ட் யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சுயநலமான பதிலை நீங்க எதுக்கு சொல்லணும்? இங்க எல்லாருக்கும் சுயநலமா யோசிக்க தெரியுமே, பொதுநலமா தான் யோசிக்க தெரியாது. அப்படி யோசிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை மாதிரி இன்ஃபுளுசரையும் நாங்க தேடி வரோம். உங்க மூலமா ஏதாவது தெரிஞ்சுப்போம், அது மூலமா தெரிஞ்சுக்கிட்டு நாங்களும் மாறுவோம், நாட்டையும் மாத்துவோம் அப்படின்றத தான் இங்க எல்லாரும் உங்களை தேடியே வரோம். அப்படின்றப்போ நீங்களும் இந்த மாதிரி சுயநலமா யோசிக்கவே கத்து கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி நீங்க சரியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா நினைச்சிட்டு இருக்கீங்க? அண்ட் இதுல ஒரு பெரிய கூத்து என்ன தெரியுமா, நம்ம ஏஜே பைரவ் போட்டாருல ஃபர்ஸ்ட் ஒரு ரீலு, அந்த வீடியோல அவர் எந்த இடத்துலயும் அன்னெசரியா பொண்ணுங்க வெளியில போக கூடாதுன்னே சொல்லல. மொட்டையா பொண்ணுங்க 8 மணிக்கு மேல வெளில போக கூடாது, அவங்களுக்கு சேஃப் இல்லைன்னு மட்டும் தான் சொன்னாரு. அவர் போட்ட 2வது வீடியோல தான் அன்னெசரின்ற வார்த்தையே சேர்த்திருப்பாப்புல. ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ இனிஷியலா நான் அதை பாக்குறேன், எனக்கு என்ன தோணும், ஓகே பொண்ணுங்களுக்கு சேஃப் இல்ல, நைட்டு வெளில விடக்கூடாது அப்படிதானே தோணும். அவர் அன்னெசரின்னு சொன்னாலுமே எதெல்லாம் நெசசரி எதெல்லாம் அன்னெசரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லையே. அதை சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? இப்போ ஒரு பொண்ணு நைட் நேரத்துல அவசியமா வெளில போயே அவங்க வச்சுக்கோங்க, ஒரு மருந்து வாங்குறதுக்கோ இல்ல சாப்பாடு வாங்குறதுக்கோ போறா, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்பயும் நீ ஏமா வெளில போனதான் கேட்பீங்களா? சரி அது கூட இல்ல, நீங்களா சொல்றீங்களே என் பொண்ணு, நான் ஒரு அப்பனா அப்படிதான் யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி. உங்களை மாதிரி ஒரு அப்பா திடீர்னு மண்டையை போட்டார், சரியா? அப்போ அந்த பொண்ணு வெளியூர்ல படிச்சிட்டு இருக்கு. அப்பா செத்த செய்தியை கேட்டா எந்த பொண்ணா இருந்தாலும் நேரங்காலம் பார்க்காம சொந்த ஊருக்கு கிளம்பி வரணும் தானே பாப்பா. அப்போ அது நைட் நேரமா இருக்குன்னு வச்சுங்க. நைட் நேரத்துல அந்த பொண்ணு டிராவல் பண்றப்போ அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ ஏமா நைட்ல வெளில வந்த, நைட் தான் சேஃப் இல்லையன்னு சொல்லுவீங்களா?
அதை கூட விடுங்க. நம்ம நீயான நாள பார்த்த மாதிரி எத்தனையோ குடும்பத்துல கணவனை இழந்து கூட பிறந்த அண்ணன் தம்பியை இழந்து ஒரு குடும்பத்துக்கு ஆணுடைய சப்போர்ட்டே இல்லாம அந்த பெண் தான் வேலைக்கு போய் பினான்சியலா அந்த குடும்பத்தை பாத்துக்கணும்ன்ற நிலைமையெல்லாம் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி பெண்கள்லாம் நைட்ல வெளில போகணும்னு ஆசைப்பட்டுலாம் போறது இல்ல, அவங்களுக்கு வேற வழி இல்ல. அந்த மாதிரி வெளியில போற பெண்களுக்கும் நைட் நேரத்துல ஏதாவது ஆச்சுன்னா அவங்க கிட்டயும் போய் நீ ஏமா நைட்ல வெளில வந்த, பெண்களுக்கு தான் நைட்டு சேஃப் இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்களா? அண்ட் ஏஜே பேரவ் சொன்னார்ல, என் பொண்ணு நாளைக்கு 8 மணிக்கு மேல வெளியில போய் அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்க யாராச்சும் பொறுப்பேற்றுப்பாங்களான்னு. அண்ட் நிறைய பேர் அதை ஆதரிச்சிங்களே, உங்க எல்லாரையும் சேர்த்து கேட்கறேன், நீயான நாள பார்த்த மாதிரி பெண்களை நீங்க எல்லாரும் ஆதரிச்சு அந்த கான்செப்ட் படி 8 மணிக்கு மேல வெளியில போக வேணாம்னு சொல்லி அவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா அந்த குடும்பத்துடைய பினான்சியல் சப்போர்ட்டுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்களா? தான் அப்பாவோட சாவுக்கு நைட் நேரத்தில் டிராவல் பண்ற அந்த பொண்ணை பத்திரமா ஊர்ல கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பை நீங்க ஏத்துக்கிறீங்களா? முடியாதுல்ல. சோ இந்த ஐடியாலஜி யாருக்கு கரெக்டா இருக்கும்னா, இப்ப நான் சொன்ன எந்த ஒரு சூழ்நிலையிலுமே சிக்காம வீட்டுல எதை பத்தியும் கவலைகள் இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா பெண்கள், அவங்களுக்கு தான் செட் ஆகுமே தவிர எல்லாருக்கும் நீங்க சொல்ற ஐடியாலஜி செட் ஆகாது. அப்படி இருக்கிறப்போ நீங்க சொல்ற இந்த கான்செப்ட் எந்த லெவலுக்கு ஒருதலைபட்சமா இருக்குன்றத நீங்களே யோசிச்சு பாத்துங்க. சோ ஒரு சமுதாயத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ல உங்க தனிப்பட்ட கருத்தை இங்க யாரும் கேட்கல. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க. உங்களால முடிஞ்சா எல்லா தரப்பு மக்களுக்கும் ஏத்த மாதிரி ஒரு பதில சொல்லுங்க, முடியலன்னா கம்முன்னு இருங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி குட்டையை குழப்பிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்க சொல்ற விஷயம் எல்லாரும் கரெக்டா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நிறைய பேருக்கு வேற வேற மாதிரி கன்வே ஆகும். அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லட்டா, நம்ம ஏஜே பேரவ் ஆரம்பிச்ச இந்த மேட்ரை யூடியூப்ல ஒரு மத போதகன் ஒருத்தன், அவன் என்ன மதம் எதுவுமே நான் சொல்ல விரும்பல, ஆனா அவன் என்னங்கிறான், ஏஜே பேரவ் சொன்ன மாதிரி தான் என் மதத்திலையும் சொல்லியிருக்கு. ஸோ ஏஜே பேரவை எதிர்க்கிறது என் மதத்தில் இருக்கிற கொள்கைகளையும் எதிர்க்கிற மாதிரி தான் அப்படின்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த ப்ராப்ளமுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனா இதை கொண்டு போய் மதத்தோட திணிச்சு இதை ஒரு மத பிரச்சனையா மாத்திரம் பாருங்க ஒருத்தன். அப்போ நீங்க பேசுற ஒரு விஷயம் எந்த மாதிரிலாம் தப்பா கன்வே ஆகும் அப்படின்றத நீங்களே பாத்துக்குங்க. அண்ட் முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும், ஏஜே பேரவை இந்த மேட்டர்ல அப்போஸ் பண்ற எல்லாருமே ஏஜே பேருடைய ஃபேன்ஸ். சாரி கன்னிஸ்னா என்னன்னா, என் தலைவர் என்ன பண்ணாலும் அது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி பேசுறது. ஸோ ஏஜே பேருடைய கன்னிஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவரை அப்போஸ் பண்ற எல்லாரையுமே நீ ஏஜே பேரோட ஹேட்டர் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிராண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரை அப்போஸ் பண்ணி சில இன்ஃபுளுசர்ஸ் சில யூடியூபர்ஸ்லாம் பேசினாங்க இல்லையா, நீ அவருடைய ஃபேனு அதனாலதான் ஏஜே பேரை அப்போஸ் பண்ற அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ணாங்க. இந்த நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள்லாம் அவங்கள அப்போஸ் பண்றவங்களை பார்த்து நீ எதிர்கட்சிக்காரன்டா அப்படின்பாங்களே, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா இந்த லெவலுக்கு ஆயிட்டீங்க? ஒருத்தர் சொல்றது ஒரு சாதாரண கிரிட்டிசிசம் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. ஒரு சில பேர் அவர் மேல வன்மத்தை வச்சு பேசுறாங்கன்றதுக்கோசரம் பேசுற எல்லாருமே அப்படிதான் சொல்லி தயவு செஞ்சு இந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்ற வேலையை நிறுத்துங்க. இட்ஸ் நாட் அபவுட் அட்டாக்கிங் ஏஜே பைரவ், இட்ஸ் அபவுட் அட்டாக்கிங் ஹிஸ் ஐடியாலஜி. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க. சோசியல் மீடியான்றது ஒரு மாய வேலை, அதுல இருந்து நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும். சிம்பிளா நம்ம தளபதி சொல்ற மாதிரி தான். நிறைய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நிறைய இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த நல்லது கெட்டதுன்னு இந்த ஒப்பீனியன்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்கள நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. நீங்கள் எல்லாமே பாருங்கள், நீங்கள் எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்ஃப்ளூயன்ஸை சொல்கிறத அப்படியே நம்பிட்டு உட்காந்துருக்காதீங்க. ஒரு மாப் மென்டாலிட்டியில் ஒரு ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி நடந்துக்காதீங்க. சுயமாக யோசிங்க, ஓகேவா? ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இதே மாதிரி இன்னொரு வேற லெவல் வீடியோ உங்களுக்கு திரும்பவும் பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம், அதுவரையில் சிந்திப்போம். டாடா, பை பாய்.